சென்ட்ரல் எம்எல்ஏ பேசுகின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இளமதியும் நர்மதாவும் நடந்த எல்லா விஷயத்தை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கலாவுடைய அந்த ஃபோனை தண்ணியில் தள்ளி விட்ட விஷயம் சம்மந்தமாக இளமதி சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பாருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, சரி முதல்ல அந்த மினிஸ்டரோட மகனுக்கு ஃபோனை போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சரோட பையனுக்கு ஃபோன் பண்ணி இப்போ பார்த்தா அந்த குரலை மாற்றி எப்பயும் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த பையன் பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் அப்படி தான் பேசுகிறாரு கோவமா. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இளமதி கரெக்டாக கேட்குறாங்க. அதாவது அசோக்கோட கொலை சமயத்தில் நீங்கள் கூட இருந்தீங்க, நீ உங்கள் அப்பா கலா எல்லாம் சேர்ந்து காஞ்சிபுரம் கலா எல்லாம் சேர்ந்து தானே பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. நிறையா லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. ஆனால் ஒரு கெஸ்ஸிங்கில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஆனால் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பயந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லா கொஞ்சம் பயந்துடுறாங்க. பயந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அப்படியே அவங்க நான் என்ன பண்ணணும் எங்கே வரணும்னு கேட்கும்போது நான் ஒரு இடம் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயமுறுத்திடுறாங்க. இப்போ அடுத்து பார்த்தோம்னா இளமதியும் நர்மதாவும் சேர்ந்து நிறையா திட்டம் போட்டுறாங்க. ஒரு இடத்துக்கு வருவோம், அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசி நான் ஆதாரத்தெல்லாம் நான் வீடியோவாக எடுத்துடுறேன். ஒரு கட்டத்தில் நான் ஏதாவது பிரச்சனைனா இருமுறேன். அந்த நேரத்தில் போலீஸ் சைரன் சத்தத்தை நீ மொபைலில் போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி நர்மதா ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு ஒரு குடர் மாதிரி ஒரு பெரிய ஒரு மில்லு மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல பார்த்தா இருக்கிறாங்க. அங்கே பார்த்தா அந்த தனியாக வந்தால் நம்ம பேசலாம், யாராவது கூட ஆளுங்க வந்தால் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிடுறாங்க. இப்போ அதே மாதிரி அந்த தனியாக தான் அந்த மினிஸ்டரோட பையன் அமைச்சரோட பையன் வராங்க. இப்போ பார்த்தோம்னா இளமதி கொஞ்சம் மேலே கோட்டுக்கிட்டலாம் போட்டு ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி முகத்தெல்லாம் துணியை வச்சு கட்டிக்கிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பாக்கெட்டில் பார்த்தோம்னா மொபைல் வச்சு அதெல்லாம் வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பேசும்போது முதல்ல அப்படி இப்படி பேசினாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் கரெக்டாக பாயிண்ட் அவுட்டாக கேட்குறாங்க. நீ உங்கள் அப்பா எல்லாரும் கலா எல்லாம் சேர்ந்து தான் அந்த கொலை பண்ணீங்க அப்படிங்கும்போது இப்போ அந்த பையன் பார்த்தோம்னா அவர் எல்லாமே சேர்ந்து உளறிடுறாரு. அந்த மினிஸ்டரோட மகன் எல்லாம் சேர்த்து உளறிறாரு. ஆமாம் அதெல்லாம் நடந்தது உண்மை தான். ஆனால் அசோக்கை கொலை பண்ணது பார்த்தோம்னா கலா தான். கையில் துப்பாக்கி வச்சு மிரட்டும் போது அவங்க தான் கையில் வச்சு ட்ரிகர் பண்ணி சுட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நீ முதல்ல ஆதாரத்தை கொடுன்னு சொல்லி லாக் பண்ணி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒன்றும் வேறு வழி இல்லைன்னு சொல்லி இருமுறாங்க. உடனே அந்த பக்கத்து இருந்து நர்மதா சைரன் சத்தத்தை போட்டு விட்டதுமே போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி தப்பிச்சு அங்கேருந்து போயிடுறாங்க. அங்கேருந்து போனதுக்கப்புறம் இளமதி அப்படியே ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. நர்மதா இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அப்படியே ரொம்பவுமே அப்படியே எமோஷனலாக இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க. அடுத்து நம்ம கலாவை என்ன பண்ணணும்னு பாரு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ கலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கலா முதல்ல இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இந்த வீடியோ ஆதாரத்தை, அதாவது அந்த அமைச்சர் பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த வீடியோ ஆதாரத்தை அனுப்பிச்சி விட்றாங்க. அதை கேட்டதுமே கலா அதிர்ந்து போகிறாங்க. பார்த்ததுமே என்னை மாட்டி விட்டியா அப்படின்னு. ஏன்னா அமைச்சர் பையன் மறுபடியும் கலாவுக்கு ஃபோன் பண்ணும்போது தான் கலா ஃபோன் தான் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு இல்லை. அதனால் அவங்க அப்படியே அந்த விஷயத்தை மேக் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ என்ன பண்ணுன்னு கேட்கும்போது நான் சொல்கிற இடத்துக்கு 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கலா சொல்லிடுறாங்க. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்து தான் அதோட இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சதுமே இப்போ பார்த்தோம்னா இளமதி பரமன்கிட்ட சொல்லிடுறாங்க அசோகை கொலை பண்ணது யாருன்னு தெரியணுமே. யாருன்னு சொல்லுதுமே இல்லை நீ நேராக பார்த்தா தான் எனக்கு சந்தோஷம் வா அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ஆனால் கண்டிப்பாக கதையில் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டை கொடுப்பாங்க. இந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரம்லாம் இதை ரிவ்யூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. பார்க்கலாம் அடுத்த கதையை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.